மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கும் சக்தியாக விளங்கும் தொழிலாளர் வர்க்கம் நாட்டின் முதன்மை வளர்ச்சி நீரோட்டத்திலிருந்து ஒருபோதும் புறக்கணிக்கப்பட மாட்டார்கள் என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் உறுதியளித்துள்ளார். 2026 ஆண்டு தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள சிறப்பு செய்தியில் மடானி அரசாங்கத்தின் கீழ் உழைப்பாளர் நலன் மற்றும் சமூக நீதி ஆகிய இரண்டு நாணயத்தின் இரு பக்கங்களாக கருதப்படுவதாக குறிப்பிட்டார். நாட்டின் கம்பீரமான கட்டிடங்கள் நவீன தொழில்நுட்பங்களுக்கும் பின்னால் தொழிலாளர்களின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் மறைந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் வெறும் பொருளாதார எண்களை மட்டும் உயர்த்தாமல் அந்த வளர்ச்சியின் பலன்கள் அடித்தட்டு தொழிலாளர்கள் வரை சமமாக சென்றடைவதை அரசாங்கம் உறுதி செய்வதாக தெரிவித்தார். குறிப்பாக குறைந்தபட்ச ஊதிய உயர்வு மற்றும் நாட்டின் வரலாற்றிலேயே முதன்முறையாக கிக் தொழிலாளர்களுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கும் புதிய சட்டம் ஆகியவை தொழிலாளர் நலனில் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கும் தீர்க்கமான அக்கறையை பிரதிபலிக்கின்றன. செயற்கை நுண்ணறிவு மற்றும் தானியங்கி மயமாக்கல் பெருகி வரும் தற்போதைய சூழலில் மலேசிய தொழிலாளர்கள் வெறும் தொழில்நுட்ப நுகர்வோராக மட்டும் இருக்காமல் அவற்றை உருவாக்குபவர்களாகவும் அத்துறையில் முன்னிலை வகிப்பவர்களாகவும் உருமாற வேண்டும் என்பதே இலக்காகும். இதற்காக 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு தேவையான நவீன திறன் பயிற்சிகள் மற்றும் மறுதிறன் மேம்பாட்டு திட்டங்கள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தொழிலாளர் பாதுகாப்பு என்பது வெறும் பணியிடத்தோடு மட்டும் நின்றுவிடாமல் அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் தனிமனித கண்ணியத்தையும் பாதுகாப்பதே அமைச்சின் மேலான நோக்கம் என்றும் அவர் வலியுறுத்தினார். பக்கர்ஜ மடானி கசும்பா பங்சா என்ற இவ்வாண்டின் கருப்பொருளுக்கிணங்க பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கம் உழைப்பால் உயரும் ஒவ்வொரு கரத்தையும் எவ்வித பாகுபாடுமின்றி கண்ணியத்துடன் பாதுகாக்கும் என்று அமைச்சர் ரமணன் தமது உரையில் உறுதிபட தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.